1974 20ஆம் நூற்றாண்டின் வயோதிக வயது தென்னகத்தின் மான்செஸ்டராம் கொஞ்ச தமிழ் பேசும் பொங்கு மனம் பேசும் கோவையில் ஒரு குட்டி சூரியன் உதித்தது. அது கிழக்கில் தோன்றி மறையும் சூரியன் அல்ல, மேற்கில் உதித்த சூரியன். அந்த உதய சூரியனுக்கே வித்தை காட்டி வித்தக கல்வி பெற்ற கவி சூரியன். கல்வி பணியில் திரு அண்ணாமலையாய் விளங்கும் பூலோக கைலாவுமான் சிதம்பரத்தில் ஞானம் பெற்று இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களால் நமக்கு கிடைத்த ஞானப்படம். அவை கொடுத்த ஞானப்படமோ பரமனின் குடும்பத்தையே பிரித்தது. கே பாக்யராஜ் கொடுத்த இந்த ஞானப்படமோ கருப்பான பாமரனை எல்லாம் ஒரு கூடை சன்லைட் ஒரு கூடை மூன்லைட்டாய் பளபளக்க செய்தது. பளபளக்க செய்து உலகெங்கும் ஒளிபரப்ப செய்தது. கோடம்பாக்கத்து பாட்டு வயலில் இவர் விதைத்த 1200 விதைகள் ஒவ்வொரு பூக்களுமே என்று வாழ்வியல் அறிக்கையத்தை நமக்கெல்லாம் உணர்த்தி தேசிய விருது பெற்றது. ஒன்றா இரண்டா நான் எடுத்துச் சொல்ல, ஆனாலும் அதை விடுத்துச் செல்ல மனமென்று எடுத்துச் சொல்லுகின்றேன். சற்றே செவிமடுப்பேன். சினிமா எக்ஸ்பிரஸ் விருது, தமிழ்நாடு திரைப்பட சங்க விருது, ராஜ் டிவி உழைப்பாளர் விருது, தாமுயேசா விருது, பாரத் அசோசியேஷன் விருது, ஆனந்த் பைனான்ஸ் விருது, எம்ஜிஆர் விருது, சிவாஜி விருது, கண்ணதாசன் விருது, அன்னை தெரசா விருது, ராஜீவ்காந்தி விருது, மூப்பனார் விருது, வாங்கி வாங்கிய தேர்ந்து போன ஒரு கைரேகையா இதை நாங்களும் இருப்போம் என்று கூறி பொங்கு தமிழ் கவி என்ற விருதையும் இந்த செங்குந்த தமிழர்களால் வழங்கி கௌரவிக்கிறோம். தேசிய விருதுநாயகர் விஜயகாந்த் பா. விஜய் அவர்களே வருக வருக. என் செங்குந்த பாத்திரையின் மாணவர் பேரவை தமிழ் பேரவை துவக்கி கவிமலை பொழிக்க முடியும் என வரவேற்கிறோம். என்னுடைய விமான பயணம், கார் பயணம் எல்லாத்தையும் சேர்த்து 8 மணி நேரம் பயணம் பண்ணி இங்கே கல்லூரிக்கு வந்த கவிஞர்களை வருகை சொல்லி வரவேற்றாங்க. அந்த 8 மணி நேர பயணம் இனிமேல் மறுபடியும் நான் கோவைக்கு போய் அங்கிருந்து மறுபடியும் விமானத்துக்கு சென்னை போய் சேர வேண்டிய நேரத்துக்கு சேர்த்திருக்கிற நேரம் அந்த அத்துணை களைப்பையும் துடைத்து எரிகிற வகையில் உண்மையிலுமே நண்பர்களே, நான் தமிழகம் நடுக்க குறைந்தபட்சம் ஒரு 100 கல்லூரிகளுக்காவது கல்லூரி விழாக்களுக்கு சென்றிருப்பேன். ஆனா இந்த அரங்கத்திற்குள் காலடி எடுத்து வைத்த போது இந்த கல்லூரி மாணவர்களுக்குள் இருந்த அந்த உற்சாகம், தமிழார்வம் இவற்றை பார்த்த போது மிக 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 சில இடங்களில் மட்டும்தான் திருச்செங்கோட்டில் ஒரு தமிழ் திருவிழாவையே நடத்தி கொண்டிருக்கும் இந்த செங்குந்தர் கலையறிவியல் கல்லூரியினுடைய தாளாளர் செயலர் மதிப்புக்குரிய டிபி ஆறுமுகம் ஐயா அவர்களே, மதிப்புக்குரிய துணைத் தலைவர் உயர் திரு ஜான்சன் ஸ்டீஎஸ் நடராஜன் ஐயா அவர்களே, முனைவர் மதிப்புக்குரிய ரவிக்குமார் ஐயா அவர்களே, தமிழ்துறை விரிவுரையாளர் மதிப்புக்குரிய திரு இரா பழனிவேல் ஐயா அவர்களே, இந்த நிகழ்வை அருமையாக தொகுத்து ஒரு மாணவரோடு சக மாணவராகவே உட்கார்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிற மதிப்புக்குரிய பேராசிரியர் சீனிவாசன் ஐயா அவர்களே, கல்லூரியினுடைய முதல்வர் திருமதி பேராசிரியர் சுப்புலட்சுமி அம்மையார் அவர்களே, தொலைபேசியில் என்னோடு மிகவும் நட்போடும் உரிமையோடும் உரையாடிய முன்னாள் முதல்வர் திருமதி கீர்த்தி அம்மையார் அவர்களே, இந்த கல்லூரியில் இன்று கதாநாயகனாக வீற்றிருக்கின்ற டீன் எனக்கு முன்னால் ஒரு தீபாவளி 1000 மகா சரம் வைத்ததை போல படபடம் என்று அற்புதமாக பேசி உங்களுடைய மிகுந்த வரவேற்பை பெற்ற என்னுடைய இனிய சகோதரர் ஹரிமா யாடி பதிவான ஐயா அவர்களே மற்றும்
இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருக்கின்ற அத்துணை பேராசிரியர்கள் அனைவரோடு என்னை மிகவும் பாதுகாப்பாக அழைத்து வந்த உங்க கல்லூரியுடைய ஓட்டுநர், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓட்டுநர் கார்த்திக். இந்த அரங்கம் எங்கும் 1000 மாணவர்களை அடுக்கி அடுக்கி வைத்தது மாதிரி, 1000 பௌர்ணமிகளை அச்சடித்து வைத்தது மாதிரி, 1000 நட்சத்திரங்களை அள்ளி அள்ளி தெரித்தது மாதிரி அழகாய் அழகாய் அழகழகாய் அழகழகாய் வீட்டிருக்கின்ற என்னுடைய அரங்கம் நிரம்பிய மாணவிகளே, மாணவர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு மகிழ்ச்சி அனுபவிக்கிறதுக்கு நான் 3 வருஷம் காத்திருக்க வேண்டியிருந்தது அப்படிங்கிறதான் உண்மை. அவர்கள் எனக்காக காத்திருந்தார்கள் என்பதல்ல, அது சந்தர்ப்ப சூழ்நிலையால மாறி மாறி போய் இந்த வருஷம் தான் என்னால் இந்த நிகழ்வுக்கு வர முடிஞ்சது. இந்த யாழி அவர்களும் மற்ற சீனிவாசன் எல்லா பேராசிரியர்களும் அது முக்கியமான காரணம். அதனால் அவங்களுக்கு இந்த நேரத்தில் அவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிறேன். அதாவது நான் நிறைய பேசணும்னு நினைச்சு வந்தேன், நிறைய பேசுறதுக்கான தயாரிப்போட வந்தேன். ஆனா உண்மையிலுமே இந்த அரங்கம் இது நிரம்பி இருக்கிற தோட்டம் நான் தாளாளரோட சொல்லிட்டு இருந்தேன், பிரமாதமான நிகழ்ச்சிங்க, பிரமாதமான நிகழ்ச்சி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேக்டு ஆடியன்ஸ், ஒரு கூட்டுமித்த அரங்கம் கிடைப்பது என்பது ஒரு படைப்பாளனுக்கு ரொம்ப ரொம்ப அபூர்வமா, பார்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷமா, ஒரு மனதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய எண்ண அலைகளை உற்பத்தி செய்யத்தக்க வகையில் அமையக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு அரங்கத்துல இந்த இடத்துல கொண்டு நிறுத்தி இன்னைக்கு நான் விமானத்துக்கு நாளை கிளம்பி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கொண்டு விட்டுட்டேனே அப்படிங்கிறது எனக்கே ஒரு சங்கடமான ஒரு இடமா இருக்கு. நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல நல்ல விஷயங்கள் பேசியிருக்க முடியும். முக்கியமா இங்க என்னுடைய அருமையான பத்திரிகை நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆக எல்லாருமே இருக்கிற இந்த சூழ்நிலையில நிறைய நல்ல விஷயங்களை பேசுவதற்கு குறைத்த நேரம் மட்டும்தான் கிடைச்சிருக்கே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தத்தோட என்னுடைய ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறேன். கல்லூரி ரொம்ப உற்சாகமான, ரொம்ப உல்லாசமான ஒரு பருவம். எல்லாமே நம்முடைய கனவுகள், நம்முடைய கற்பனைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றுக்குமே ஒரு சிறகடிக்கக்கூடிய அந்த பருவம். ஒரே நிமிஷம். நான் வந்த உடனே ஒவ்வொரு கல்லூரியிலுமே கேட்பேன் இந்த கல்லூரியினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு. அப்ப இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட நேரா நூலகத்தை கொண்டு போய் காமிச்சாங்க. அந்த நூலகத்துல தமிழ் இலக்கியத்திற்கென்றே ஒரு அற்புதமான அந்த காற்சிலம்பினுடைய வடிவத்திலே அமைக்கப்பட்ட ஒரு அந்த இடம் இருந்தது. அதை பார்க்கும்போதே ரொம்ப சிறப்பாக தமிழுக்கு இந்த கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய சிம்மாசனம் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில் அதே போல இந்த கல்லூரியுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டப்போ, எங்க கல்லூரியில் ஒவ்வொரு பௌர்ணமி கவியர்கள் நடத்துவோம். அதே மாதிரி உதய பாரதம் அப்படிங்கிற ஒரு கையெழுத்து பத்திரிகை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கணிப்பொறி யுகத்தில் என்று கடிதம் எழுதுவதெல்லாம் குறைந்து போய் நம்முடைய கையெழுத்தை நாமே பார்க்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது கையெழுத்து பத்திரிகை ஒரு கல்லூரி நடத்துகிறது என்பது எனக்கு தெரிய தமிழகத்தில் இது முதல் முறையாகவும், இது நிச்சயமா ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இதை கண்டிப்பா இது பின்னால ஒரு 10-20 ஆண்டுகள் கழித்து தொகுத்து இது ஒரு மிகப்பெரிய பெட்டகமாக வெளியிட வேண்டும் என்பது இந்த கல்லூரிக்கு என்னுடைய கோரிக்கையாக கூட இந்த அரங்காவலர்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் வந்த உடனே அந்த பத்திரிகை முழுக்க அப்படியே வாசிச்சு பார்த்தேன். டீனை அவர்கள் சொன்னது மாதிரி இது வெறும் அரங்கம் மட்டுமல்ல, முழுக்க முழுக்க படைப்பு திறனும் படைப்பாளிகளும் கவிதை ஆர்வமும் கவிஞர்களும் நிரம்பிய ஒரு அற்புதமான மாணவ அரங்கம் என்று அவர் சொன்னார். அதை முழுக்க முழுக்க அதை முன்மொழிகிற வகையில் இந்த புத்தகம் அமைஞ்சிருந்தது. நான் ஒவ்வொரு கவிதையும் ஏறக்குறைய நிறைய கவிதை படிச்சுட்டேன். இதில் எனக்கு பிடித்த சிலதை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்து ஆசைப்படுறேன். நம்ம பயோகெமிஸ்ட்ரி 1ஆம் ஆண்டு கே ராஜா அப்படிங்கிற இந்த கவிதை எழுதியிருந்தாரு. ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. எடுத்த உடனே அவர் எழுதுறாரு, நீ நினைப்பதெல்லாம் நடக்கவில்லையா, அதற்காக நினைப்பதையே நிறுத்திவிடாது. நீ படித்ததெல்லாம் வாழ்க்கைக்கு பயன்படவில்லையா, அதற்காக படிப்பதையே நிறுத்திவிடாது. அப்படின்னு ஒவ்வொன்றா இருக்க. பூமி பறந்து கிடக்கிறது, நீ நடப்பதற்காக. நிலம் விரிந்து கிடக்கிறது, நீ பறப்பதற்காக. வானம் இருக்கிறது, எழு, சிறகை விரி, பறந்து செல். நம்பிக்கையில் தான் நகர்கிறது நம் வாழ்க்கை என்ற அந்த கவிதையை மிக பிரமாதமா ஒரு நம்பிக்கையோட நட்சத்திரமாக
அதே போல இன்னொரு ஒரு அழகான ஒரு ஹைக்கு பிரமாதமா இருந்துச்சு. அந்த எழுதுன ஒரு பேர் இல்லை, இருக்கு, அதுவும் பயோடெக் காயத்ரி அப்படின்னு நினைக்கிறேன், பட் பேர் கிடையாது அந்த கவிதையில. வரதட்சணைங்கிற தலைப்பு அவங்க எழுதியிருக்காங்க. வரதட்சணை என்பது நேற்றைய மருமகளின் தன்மானம், இன்றைய மாமியாரின் சன்மானம். மருமகளை போறதுக்கு முன்னாடியே மாமியார் பெற்ற கவிதை. வியர்வைங்கிற தலைப்பு ஒரு கவிதை, ரொம்ப அற்புதமான கவிதை. இந்த கவிதை கூட தண்ணீர் பாட்டிலை ஃப்ரிட்ஜுக்குள் வைத்தாலும் வேர்க்கிறது. பாட்டில் மேல வேர்க்கிறது. இன்னொரு ஒரு அழகான ஒரு தத்துவம் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பிரமாதமான தத்துவம். ரீடிங் ரைட்டிங்னு சொன்னா உதடுகள் ஒட்டாது, பிட்டு காப்பின்னு சொன்னாதான் உதடுகள். இன்னொரு தத்துவமே அவர் சொல்லியிருக்காரு, பிரமாதமான தத்துவம். இது கூட மாடு முன்னாடி போனா முட்டும், பிகர் பின்னாடி போனா திட்டம்.